எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை கொண்டு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நம்ம இன்னைக்கு வாசிக்க போறோம். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடறலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரியாதபடியினாலே அவன் தன் பாவத்தினாலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்த பழியையோ உன் கையில் கேட்பேன் என்று ஒரு வசனத்தோட ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு பேசுறார். இந்த வசனங்கள் நீங்க நல்லா இந்த வசனத்தை தியானித்து பார்த்தீங்கன்னா தனியா அந்த வார்த்தைகளை மட்டும் தனித்தனியா நம்ம பிரித்து பார்த்தோம்னா அவ்வளவு ஆழமான சத்தியங்களை அதுக்குள்ள தேவனாகிய கர்த்தர் அடக்கி வைத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பாருங்க, இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன நாள்ல நம்ம வந்திருக்கோம், இன்னைக்கு எதுக்காக தேவனுடைய சமூகத்துல கூடி வந்திருக்கோம்? உபவாசித்து தேவனை நோக்கி கூப்பிடுறோம். ஓகே, வெரி குட். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர், இந்த உபவாச நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு நம்மளை உணர்த்தம். இந்த நாளில நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கோம். அப்போ நம்ம சுத்திகரிப்பதற்கு எதெல்லாம் தடையாய் காணப்படுது அப்படிங்கறத இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறதை நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு வைக்கணும் அப்படின்னா இடரல் அப்படின்னு ஒரு தலைப்பு அழகா வைக்கலாம். இன்னைக்கு என்ன தலைப்பு நம்ம பார்க்க போறோம்? இடரல் அப்படிங்கறதான ஒரு தலைப்போடு பார்க்கிறோம். இந்த வசனத்துல ரொம்ப அழகா அந்த 20வது வசனத்துல ஆண்டவரே சொல்றாரு பாருங்க, அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு செய்யும் போதும் இப்போ நீதிமானுக்கு ஆண்டவர் என்ன வைக்கிறாரா? இடரலை வைக்கிறார். நீ ஒரு மனுஷன் நீதிமானா வாழ்ந்தா அந்த மனுஷனுக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன வைக்கிறாரு? இடரலை வைக்கிறாரு. அதாவது இவன் நல்லா நம்ம அபிஷேகத்துல நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசுறோம். நம்ம அடிக்கடி என்ன பண்றோம்? தேவனோடு கூட இணைந்து வாழறோம், நம்ம ஜெபம் பண்றோம், வேத வசனத்தை தியானிக்கிறோம், டிவில தேவ செய்திகளை அடிக்கடி கேட்கிறோம். இப்படி அநேக காரியங்கள் இருந்தாலும் நீதிமானுக்கு முன்பாகவும் தேவனாகிய கர்த்தர் என்ன வைக்கிறாரா? இடரலை வைக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கும் போது அதுக்கு மேல இருக்கிறதான ஒரு 17வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுபுத்திரனே, இப்ப உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். பொறுப்பை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. கொடுத்தது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் நமக்கு பொறுப்பை கொடுத்து அந்த பொறுப்புல நம்ம எப்படி இருக்கிறோம்னு நமக்கு ஒரு டெஸ்டும் வைக்கிறார். ஒரு நம்மை பரிசோதிக்கிறதான ஒரு சூழ்நிலையும் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ அதாவது துன்மார்க்கனுக்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரிதான் நீதிமானுக்கும் நடக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறதான காரியம், நம்மள ஒரு காரியத்துல தெளிவுபடுத்த வைக்கிறார். நம்ம தெளிவா இருக்கணும் அப்படிங்கறத தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அந்த வசனத்துல ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றதான வார்த்தை, அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு செய்யும் போதும் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும். அப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாரு? ஒவ்வொரு மனுஷனுக்கும் இடரலை வைக்கிறார். அப்போ இடரல் எப்படிப்பட்டதான காரியமாக காணப்படுது? என்னென்ன காரியம் இந்த வேத வசனத்துல நிறைய பேருக்கு இப்படிப்பட்டதான இடரல்களை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது வேத வசனம் நமக்கு தெளிவாக உணர்த்துது. அதுல இன்னைக்கு ஒரு சில உதாரணங்களை தான் நம்ம எடுத்துக்க போறோம். இந்த வேத வசனம் முழுவதும் நமக்கு எப்படி இருக்குன்னா திருஷ்டாந்தமாக நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது திருஷ்டாந்தம் அப்படின்னா உதாரணமாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. சில மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்லாம்
நமக்கு எப்படி இருக்குது, உதாரணங்களாக எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அப்போ இப்படிப்பட்டதான இடரிலே இடறியவர்கள் யார் யாரு, அந்த இடரில் வைக்கப்பட்ட போதும் அதிலிருந்து தப்பித்து கொண்டவர்கள் யார் யாரு அப்படிங்கறத இந்த வேத வசனம் இன்னைக்கு நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்க போகும். அந்த வசனத்தை மறுபடியும் அதனுடைய தொடர்ச்சியை வாசிக்கும் போது அவன் சாவான், அதாவது நீதிமான் முன்பாக இடரை வைக்கும் போதும் அவன் சாவான், எச்சரிக்காதபடியினாலே அவன் தன்னுடைய பாவத்திலே சாவான், அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அந்த வசனத்தை மறுபடியும் மேல இருந்து தொடர்ச்சியா வாசிக்கும் போது தெளிவுக்கா நம்ம எல்லாரும் தெளிவா அந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுக்காக திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை வாசிக்கிறேன். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி, அப்போ நீதிமான் நீதியை விட்டு என்ன பண்ணுவான், திரும்புவான். திரும்பும் போதும் அவன் திரும்பினான அடுத்தது என்ன பண்ணுவான், நீதி கேடு செய்வான். முதல் அவன் நீதியை விட்டு திரும்புறான், நீதியை விட்டு திரும்பின உடனே அவன் என்ன பண்றான், நீதி கேடு செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறான். நீதி கேடு செய்யும் போது கர்த்தர் என்ன பண்றாரு, அவன் முன் மறுபடியும் இடரலை கொண்டு வந்து வைக்கிறான். அப்போ இது எல்லாம் நடக்கிறது யாருக்கு, நீதிமானுக்கு தான். மேல துன்மார்க்கனுக்கு நடக்கிறதான காரியங்களை மேல வந்து ஆண்டவர் தெளிவாக அங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு மேல இருக்கிறதான வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், துன்மார்க்கனுக்கும் அப்படிப்பட்டதான காரியங்களை கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். ஆனா ரெண்டுக்கும் இருக்கிறதான மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா 18வது வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க, சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லி இருக்கையில் துன்மார்க்கனை தன்னுடைய துன்மார்க்கமான பாதையில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். இந்த ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா கவனிக்கணும். அந்த துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்திலே சாவான் அப்படின்னு எழுதியது. இந்த துன்மார்க்கன் அவனுடைய துன்மார்க்கத்தினால இப்ப என்ன பண்ணிடுறான், செத்து போயிடுறான், இறந்து போயிடுறான். அவனுடைய துன்மார்க்கன் அவன் துன்மார்க்கன், அதனால துன்மார்க்கத்திலே அவன் இறந்து போறான் அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா இங்க நீதிகேடு, அதாவது நீதிமான குறித்து சொல்லும் போது அந்த இடத்துல இருக்கிற அந்த வேறுபாடு பாருங்க எவ்வளவு வேறுபடுதுன்னு. அவனை துன்மார்க்கன் அப்படின்னு சொல்லுது, அவன் அதாவது துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே செத்தான் அப்படின்னு சொல்லுது. ஆனா இங்க 20வது வசனத்துல வாசிக்கும் போது நான் வைக்கும் போதும் அவன் சாவான். இது யாரு நீதிமான குறித்து சொல்லுது, சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடினாலே இங்க எதனால சாகுறானா, அதாவது பாவத்துல சாகிறதுங்கிறது வேற, துன்மார்க்கத்துல சாகிறதுங்கிறது வேற. நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். தேவனாய கர்த்தரை தன்னுடைய சொந்த ரட்சகராக எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவன் தேவனுக்கு முன்பாக அந்த இடறி விழுந்து அவன் பாவம் செய்கிறானோ அது பாவமாக கருதப்படுகிறது. துன்மார்க்கன் அதே இடரல்ல தான் இடறி விழுகிறான், ஆனா அது என்னவாக கருதப்படுது, அது துன்மார்க்கமாக கருதப்படுது. இப்ப துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் இருக்கிறதான வித்தியாசங்கள் புரியுதா அப்படின்னு தெரியல. எத்தனை பேருக்கு அது விளங்குது, புரியுது? துன்மார்க்கன் அவன் துன்மார்க்கத்துல செத்துட்டானா ஒருவேளை அது தேவனால் மன்னிக்கப்படலாம். இது வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். தேவனால், அதாவது ஆண்டவன் ஒருத்தர் இருக்காரு, அதாவது அவரு எனக்காக ஜீவனை தந்தாரு அப்படின்னு விசுவாசிக்காத ஒரு மனுஷன் இருக்கிறான்னா அந்த மனுஷனுடைய அந்த பாவ அக்கிரமங்கள் ஒருவேளை மன்னிக்கப்படலாம். ஆனா எந்த ஒரு மனுஷன் தேவனாகிய கர்த்தர் எனக்காக ஜீவனை தந்திருக்கிறாரு, அவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு இருக்கிறேன் என்பதை ஒரு மனுஷன் உணர்ந்து அவனை அந்த உணர்வு இருந்தாலும் எந்த ஒரு மனிதன் துணிந்து அந்த பாவத்தை செய்கிறானோ, எந்த மனுஷன் எச்சரிக்கப்பட்டும், அந்த வசனங்கள் ரொம்ப அழகா இருக்குது, அவன் எச்சரிக்கப்பட்டும் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறானோ
அதை தேவனாகிய கர்த்தர் பாவமாக அந்த இடத்துல காண்பிக்கிறத பாருங்க. பாவத்துக்கும் துன்மார்க்கத்துக்கும் இருக்கிறதான வித்தியாசம் ரொம்ப அதிகம். இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு ஒருவேளை நம்மளுடைய பார்வைக்கு தெரியும். ஆனால் துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்திலே சாகிறான், நீதிமான் தன்னுடைய பாவத்திலே சாகிறான். அப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிறதான அந்த வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பாவம் மன்னிக்கப்படாது. ஆண்டவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டு தெரியாம செய்யறத இன்னும் நம்ம சுருக்கமா சொல்லணும்னா, தெரியாம செய்யறதான அந்த தவறுகளுக்கு மன்னிப்பு உண்டு. தெரிந்தே செய்கிறதான அந்த மன்னிப்பு, அந்த தவறுகளுக்கு மன்னிப்பு இல்லை அப்படிங்கறத இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. அப்போ இன்னைக்கு எப்படிப்பட்டதான இடரல் நமக்கு முன்பாக வைக்கப்படுது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம அதிகமாக தியானிக்க போறோம். இன்னைக்கு வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு மிக முக்கியமான காரியம் இந்த இடரல் என்றதான அந்த தலைப்போடு கூட கர்த்தர் நம்ம கூட பேசுறார். இன்னும் சொல்ல போனா, நாம் எந்த விதத்திலையும் அந்த இடரிலே சிக்கிவிடக் கூடாது என்பதை தேவனாகிய கர்த்தர் நமக்கு எச்சரிக்கிறார். இன்னொன்னு, ஒருவேளை இடறி இருப்போமானால் நாம் மறுபடியும் தேவனுடைய சமூகத்துல வந்து நாம் தேவனோடு ஒரு ஒப்புரவாகி அந்த இடரிலே இருந்து நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது, இல்லை, அவனுடைய இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன். தொடர்ந்து வாசிக்கும் போது, நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டான். ஒரு நிமிஷம், இந்த வசனத்துல இதுல ஒரு தெளிவுக்காக இந்த வசனத்தையும் சேர்ந்து வாசிக்கிறேன். நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ அவனை எச்சரித்த பின்பு, நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால், அதாவது இந்த இடர்கள் இப்படிப்பட்டதான இடர்கள் நமக்கு இருக்குதுன்னு உணர்ந்துட்டு அதுல இருந்து மறுபடியும் அதை செய்யாமல் விட்டு விட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அப்போ இன்னைக்கு ஆவியானவர் ஏன் நம்ம கூட இந்த காரியத்தை பேசுறாருன்னா, நாம் பிழைக்க வேண்டும் என்பதை தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ நம்ம இந்த இப்படிப்பட்டதான இடரல்கள்ல நம்ம சிக்கிவிடக் கூடாது என்பதை தேவனாகிய கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். சரி, முதல் ஒரு இடரலை குறித்து பார்த்தோம் அப்படின்னா, வேத வசனத்துல ஒரு மனுஷனை நமக்கு உதாரணமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கண்கள் மூலமாக இடரல் வரும் அப்படிங்கறத கர்த்தர் இன்னைக்கு உணர்த்துறார். முதலாவது காரியம், நம்முடைய கண்களின் நிமித்தமாக நமக்கு இடரல் வரும். எப்படிப்பட்டதான இடரல் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த மனிதனுடைய பெயர் சிம்சோன் என்று சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். வேத வசனத்துல நம்ம வாசிக்கும் போது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்தே நம்ம வாசிப்போமே. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தியில் ஒரு பெண்ணை கண்டு, 1ல இருந்தே நம்ம வாசிக்கலாம். ஓகே சரி. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தியில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்தியில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரிகளின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி சொல்றதான வார்த்தை, அவள் என் கண்களுக்கு பிரியமானவள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கண்களுக்கு பிரியமானவள். அந்த கண்ணு நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சிம்சோன் என்பவன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக
தாயின் கற்பத்தில் உருவான நாள் முதலாக பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவன் கீழ்ப்படிந்து நடந்தவன். மேல அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வசனங்களை எல்லாம், அந்த அதிகாரத்தை எல்லாம் நம்ம வாசிக்கும் போது இந்த சிம்சோன் எப்படிப்பட்டவனாய் வளர்க்கப்பட்டான் அப்படிங்கறத எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவனுடைய தலையின் மேல சவரன் கத்தி என்ன பண்ணதில்லை, படலாகாது. அவன் எந்த ஒரு தீட்டான காரியத்தையும் அவன் செய்யக்கூடாது என்று இது எல்லாவற்றையும் அவன் ஃபாலோ பண்ணி வந்தான். இது அவனுடைய வாலிப நாட்கள் வரைக்கும் அவன் எல்லாத்தையுமே செய்து வந்தான். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்கு கண்களில என்ன இருந்துச்சு, இடரல் இருந்தது. அவனுடைய கண்களின் நிமித்தமாக அவனுக்கு இடரல் இருந்தது. இதை செஞ்சது யாரு? இதை இந்த இடர்ல கொண்டு வந்து முன்னாடி வச்சது யாரு? ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு ஒரு இடர்ல வைக்கிறாருன்னா வைங்களேன், அது அவருக்கு தெரியுமா தெரியாது. ஆனா இங்க என்ன ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஒரு காரியம் அப்படின்னா, இந்த இடர்கள் வைக்கிறதே அவர்தான். நல்லா அந்த இந்த இடர்கள் எல்லாம் வச்சுட்டு நம்மளை டெஸ்ட் பண்றதும் அவர்தான். டெஸ்ட் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டோம்னா, இந்த இந்த டெஸ்ட்ல நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா நம்மளை கௌரவப்படுத்துறதும் அவர்தான். இந்த டெஸ்ட்ல ஃபெயிலா போயிட்டோம்னா நம்மளை போட்டு படுத்து எடுக்கிறதும் அவர்தான். இல்லையா? நீங்க இது எப்படி இங்க வந்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம முன்னாடி ஆதியாகமத்துக்கு போகணும். ஆதியாகமத்துல போய் பாத்தீங்கன்னா கனியை கொண்டு வந்து வச்சதே யாருதான்? புசிப்பானும் தெரியும். வச்சா கண்டிப்பா இவன் என்ன பண்ணி ஆவான்? புசிப்பான ஆண்டவருக்கு தெரியும். ஏன் அண்ட சராசரங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே எழுதி வச்சார். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்டதான தேவனாகிய கர்த்தர் தான் இடரலை வைக்கிறார். ஆனா என்ன ஒரு அற்புதமான காரியம்னா, இது மத்தியில தான் நீங்க அந்த அந்த ஆதியாகமத்தின் புத்தகத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா தெரியும். அதன் மத்தியில தான் ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆடு மாடு மற்ற மிருகங்கள் எல்லாத்தையுமே பாருங்க, தனித்தன்மையான ஒரே ஒரு இனம் என்னன்னா மனித இனம் தான். மனுஷ இனம் மட்டும்தான் ஒரு தனித்தன்மையான ஒரு இனம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர்ந்தெடுக்கக்கூடியதான ஒரே கிருபை உள்ள இனம் நம்மளுடைய மனித இனம் தான். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபை கிடைத்த ஒரே இனம் எந்த இனம் தான்? மனுஷ இனம் தான். அந்த லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் இருக்கிறோம்? மனுஷ இனத்துல தான் நம்ம எல்லாம் இருக்கிறோமா? ஓகே, நம்ம எல்லாரும் இருக்கோம். ஒரு மனிதர், ஒரு சயின்டிஸ்ட் சொன்னாரு. ஒரு லாஸ்ட் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம வெஸ்லி மேக்ஸ்வெல் அவருடைய கூட்டத்துக்கு போயிருந்தப்ப அவர் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். என்ன அப்படின்னா, மனுஷன் எதுல இருந்து உருவானவன்? மண்ணில் இருந்து. சரி, இந்த உலகம் என்ன சொல்லுது? குரங்கிலிருந்து. அவர் பேர் என்ன? டார்வின். அவர் பேர் இல்ல, டார்வின் சம்திங், ஏதோ ஒரு சயின்டிஸ்ட். அவர் சொல்லி இருக்காரு என்னன்னா, மனித இனம் வந்து குரங்குல இருந்து தான் உருவாக்கப்பட்டது. அவர் அதுக்கு நம்ம வெஸ்லி மேக்ஸ்வெல் ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுத்தாரு. அவர் எப்படி இப்படி சொல்லி இருப்பாரு? ஏன்னா அவர் ரொம்ப நேரம் கண்ணாடி பார்க்கிறவரா இருந்திருப்பாரு. அந்த சயின்டிஸ்ட் ரொம்ப நேரம் கண்ணாடி பார்த்து இருப்பாரு. அதனால குரங்குல இருந்து மனுஷன் வந்து இருக்கிறான்னு அவரா சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு காரியத்தை சொன்னாரு. அத சும்மா ஜஸ்ட் ஒரு பண்ணுக்காக சொன்னாங்க. ஆனா நல்லா நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிறதான மிகப்பெரிய வேறுபாடு என்னன்னா, தெரிந்தெடுக்கக்கூடியதான ஒரு தன்மையுடையவர்கள்னா மனிதர்கள். அப்போ நன்மையானாலும் தீமையானாலும் அதை தெரிந்தெடுக்கக்கூடியதான ஒரு 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 நல்ல ஒரு நிலைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதுல இந்த ஆதியாகமத்துல வாசிச்சீங்கன்னா, தேவனானவர் என்ன கொண்டு வந்து வைக்கிறாரு? நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை கொண்டு வந்து
வைக்கிறார். இப்ப செய்யு அப்படின்னு சொன்னது யாருதான்? ஆண்டவர் தான். செய்யக்கூடாதுன்னு சொன்னவரும் யாருதான்? செய்ய வச்சவரும் யாருதான்? இப்ப நமக்கே ஒரு மிகப்பெரிய குழப்பம் வருது. செய்யணுமா செய்யக்கூடாதா, செய்யக்கூடாதா செய்யணுமா, இல்லையா? ஆனா இதுல வேத வசனத்துல நமக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இடரலை நான் தான் என்ன பண்றேன், வைக்கிறேன். இதனுடைய ஏன் இடரலை வச்சுட்டு இந்த வேத புஸ்தகத்தையும் ஏன் நமக்கு கொடுத்திருக்காருன்னா, நான் இடரலை வைப்பேன், நீ அதுல இடறி போயிட்டேன்னா உன்னுடைய வாழ்க்கை என்னவா போயிடும். அத அந்த வசனத்துல நம்ம வாசிச்சதன்படி சாகவே சாவாய். இந்த சாகவே சாவாய் என்ற வார்த்தை எசேக்கியேல்ல நம்ம வாசிச்சோம் இல்லையா? அது எங்க வருதுன்னா ஆதியாகமத்துல வருது. ஆதியாகமத்துல யாருக்கு சொல்றாரு ஆண்டவர்? ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் சொல்றதான வார்த்தை. ஏவாளுக்கு இல்ல, நல்லா கவனிக்கணும், ஆதாமுக்கு தான் சொல்ற வார்த்தை. நீங்க அந்த சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் நீ என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. இப்போ நம்ம நல்லா கவனிக்கணும், சொன்னது யார்கிட்ட? ஆதாம் கிட்ட. ஏவாள் கிட்ட சொல்ல ஆண்டவர் பேசுனது யார்கிட்ட? ஆதாம் கிட்ட. தப்பு பண்ணது யாரு? தண்டனை யாருக்கு? ஆதாம் சேர்த்துல முதல் ஆதாமுக்கு தான். அப்போ அதாவது அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க செய்ய வேண்டியது, அதன்படி நடக்கணும்னு சொல்றது யாரு? ஆண்டவர் தான். அப்போ இந்த இடர்கள் எல்லாம் வச்சாலும் நம்மளும் அந்த இடர்ல இடறிவிடக் கூடாது, மற்றவர்களும் அந்த இடர்ல இடறிவிடக் கூடாது என்பதை தேவனாய கட்ட தெளிவா இந்த ஏன் இந்த வசனங்களை எல்லாம் நமக்கு எழுதி வச்சிருக்காங்கன்னா, இவங்க எல்லாம் இப்படி இடறி போயிட்டாங்க, இப்படிப்பட்டதான சோதனைகள் உங்களுக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, இடறி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய வேதத்தை நம்ம கரத்துல கொடுத்து நம்மளை ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளாலே தேற்றி நமக்கு ஏற்றதான ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தர் வழி நடத்துறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. தரவே தூங்குறீங்க, சோத்திரம். அப்ப நான் பிரசங்கம் பண்றதே இவ்வளவு நேரம் அப்ப தூங்கிட்டு தான் இருந்திருக்கீங்க, சோத்திரம். சரி, கர்த்தரால சொல்றேன். தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்டதான இடரலை நமக்கு முன்பாக வைக்கும் போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இடறிவிட கூடாது. அல்லேலூயா. சரி, இங்க ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சோம். யாரு? சிம்சோன். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கைய நீங்க வாசிங்க. அந்த வசனத்துல ரொம்ப அழகா அந்த மனுஷன் அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கணும். அந்த 14வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கும் போது, அதை எனக்கு விடுவிக்காதே போனால், இல்ல 14வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் இரத்தசேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரியின் குமாரத்திகளில் என் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவள் என் கண்களுக்கு பிரியமானவள். அந்த வார்த்தையை பாக்குறோம். நீங்க பாருங்க, எந்த கண்ணு இடரலை ஏற்படுத்துச்சோ அதுக்கப்புறம் நடந்ததான காரியங்களுக்கு நமக்கு தெரியும். நம்ம ஓரளவுக்கு சிம்சோனுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தெரியாதவங்கிறவங்க மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். தோத்துறோம், எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரியும். அப்ப நானு சுருக்கமா இதை சுருக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த எந்த வார்த்தையை அவன் சொன்னானோ, அதாவது அவன் சொன்ன வார்த்தை என் கண், சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்களுக்கு பிரியமானவள். இந்த பிரியமானது கண்களின் நிமித்தமாக அவனுக்கு வந்ததான அந்த ஆசை என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க அதனுடைய முடிவை பார்க்கும்போது இதே அப்படிப்பட்டதான அந்த இடர்கள் வரும்போது நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 18:9 வாசிக்கிறோம் ஒரு வார்த்தை, உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தொடர்ந்து வாசிக்கும் போது, 2 கண்ணுடையவனாய் எரிகிற நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும்
ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அப்போ இந்த கண்ணு என்ன பண்ணும்? நமக்கு இடரலை உண்டு பண்ணும். அதுதான் இந்த மத்தேயுல இருக்கிறதா இந்த வசனமும் நமக்கு உறுதிப்படுது. அப்போ இந்த கண்ணு நமக்கு இடரலை உண்டு பண்ணும் அப்படிங்கறதே வேத வசனம் நமக்கு சொல்லுது. சரி, இப்படிப்பட்டதான இந்த இடரல் இப்ப யாருக்கு வந்துச்சு? சிம்சோனுக்கு வந்தது. இந்த சிம்சோனுடைய அந்த கண்களினால் வந்ததான அந்த இடரல் நிமித்தமாக அவனுடைய முடிவு எப்படி காணப்படுது அப்படின்னு பாருங்க. அதே நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 16வது வசனத்துல 16வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் போது பெலிஸ்தியர் அவனை பிடித்து என்னவா? அவன் கண்களை பிடுங்கி, எந்த கண் அவனுக்கு இடரல் ஏற்படுத்தியதோ அந்த கண்களை இப்ப அவனுடைய எதிரிகள் அதை பிடுங்கி போடுகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, பிடுங்கிட்டா மட்டும் பரவாயில்லையா? அதை தொடர்ந்து வாசிக்கும் போது அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விளக்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். கடைசியில எங்க கொண்டு போயிட்டாங்க? 300 நரிகளை பிடிச்சு ஒன்னோட ஒன்னா வாழை கட்டி அதுல தீப்பந்தத்தை வச்சு ஊருக்குள்ள அனுப்பி விட்டு ஒரு தேசத்தவே ஒரு மிகப்பெரிய நகரத்தவே ஒண்ணுமில்லாம ஆக்கணுவன் இப்ப எப்படி இருக்கிறான்? மாவரைத்து கொண்டிருக்கிறதான ஒரு நிலைமை. கண்களின் இடரல் முதல் நம்மை அவமானப்படுத்த ஆரம்பிக்கும். கண்கள் நிமித்தமாக நமக்கு வருகிறதான இந்த இடரல், அதை தொடர்ந்து வாசிக்கும் போது அடுத்த காரியத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. அவன் தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு மொட்டை தலையனா மாறிடுறான். தொடர்ந்து வாசிக்கும் போது திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. இல்ல, அதை தொடர்ந்து அப்படியே வாசிங்க. 2 வெண்கல விளக்குகள் போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமையில் சிரைக்கப்பட்ட பின்பு அதுக்கு கீழே நீங்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கூடி இருந்தவங்க எல்லாம் அவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுது. நியாயாதிபதிகள் மனமகிழ்ச்சி இல்ல இருக்கும்போது வேடிக்கை காட்டும்படிக்கு அந்த வார்த்தை பாருங்க, ரொம்ப அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த கண்களின் இடரல் என்ன பண்ணுச்சுன்னா அவனை வேடிக்கை பொருளாக ஒரு வேடிக்கை காட்டுறதான ஒரு நம்ம இதுல சொல்லுவாங்கல்ல ஒரு ஜோக்கரா மாத்திருச்சு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். எதுக்கு கூட்டிட்டு வேடிக்கை காட்டுவது. இதுக்கு முன்னாடி அந்த அதிகாரத்துல எல்லாம் வாசிக்கும் போது சிம்சோன் வந்தாவே அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அரண்டு மிரண்டு ஓடிடுவாங்க. சிம்சோன் வந்தாவே இவன் இன்னைக்கு என்னத்த செய்ய போறானோ தெரியலையேன்ட்டு என்ன பண்ணிடுவான்? ஓட்டமா ஓடிடுவானுங்க. ஆனா இப்ப வேடிக்கை காட்டுறதுக்கு கூட்டிட்டு வா. அப்ப இந்த கண்களின் இடரல் நம்ம அநேக நேரத்துல நம்மை பாதிக்க கூடியதாக காணப்படுது. சரி, இது மாத்திரம் தானா அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு தடையையும் ஏற்படுத்துகிறதாக காணப்படுது. வேத வசனத்துல அப்படியே நீங்க அந்த அதிகாரத்தினுடைய கடைசியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் பாதுகாக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் யாரை தெரிந்து கொள்றாரு? சிம்சோனை தெரிந்து கொள்றாரு. கடைசியில இவன் அந்த இடத்திலேயே அவன் மடிந்து போகிறத பார்க்கணும். கடைசி அந்த அவனுடைய முடிவு பாருங்க. அந்த 2 தூண்களையும் பிடித்து பலமாய் இழுத்த போது அது என்ன பண்ணுது? எத்தனாவது வசனம்? 30. பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிறோம். அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். இவர்கள் கொல்லப்பட்டார்கள் தான் உண்மைதான். உயிரோடு இருந்ததை காட்டிலும் அவன் சாகும்போது அதிகமான நபர்கள் கிட்டத்தட்ட 3000 பேர் அப்படின்னு சொல்றாங்க. 3000 பேர் அங்க என்ன பண்ணப்படுறாங்க? கொல்லப்படுறாங்க. ஆனால் அதுல தேவனுடைய திட்டம் நிறைவேற்றப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இவன் அந்த தேசம் முழுவதையும் ரட்சிக்கும்படியாக பாதுகாக்கும்படியாக உருவாக்கப்பட்டவன். ஆனால் அந்த இடரில் நிமித்தமாக, அந்த கண்களினாலே வந்த அந்த இடரில் நிமித்தமாக இவன் என்ன பண்ணப்படுறான்? பாதி ஆயுசுலயே அவன் எடுத்துக் கொள்ளப்படுகிறத பார்க்கணும்.
இப்ப அவனே தான் கேட்கிறான் ஆண்டவர். ஆனா அங்க நீங்க வாசிக்கும் போது பாருங்க, ஆண்டவர் நான் உன்னை கொல்ல போறேன்னு சொல்லல, அவனே கேட்கிறான் நானும் இவங்களோட கூட சேர்ந்து மடியும்படிக்கு இந்த ஒரு விஷயம் மாத்திரம் எனக்கு மனமிறங்குங்கன்னு கேட்டு அந்த இடத்துல மடிந்து போறத பார்க்கணும். அப்போ கண்களின் இடரல் என்ன பண்ணும்னா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிறது மாத்திரம் இல்ல, நம் மீது வைக்கப்பட்டதான அந்த நோக்கத்தைவே தடுத்துவிடும். அப்போ இப்படிப்பட்டதான இடரல் நம்மளுடைய கண்கள் நிமித்தமாக வரலாம் அப்படிங்கறத தேவனாய கர்த்தர் இன்னைக்கு நமக்கு உணர்த்துகிறார். சரி, இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தா இன்னொரு இடரலையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு மனுஷன் பணத்தின் நிமித்தமாக, பணமும் நமக்கு இப்ப கண்ணு நமக்கு எப்படி இடர்ல உண்டு பண்ணுச்சோ இதே போல பணமும் நமக்கு மிகப்பெரியதான ஒரு இடர். இங்க பணம் நம்ம நிறைய பேர் நினைப்போம், அநேக நேரத்துல நமக்கு பணம் இருந்துச்சுன்னா போதும் எதைய வேணாலும் செய்யலாம் இல்லையா? வேத வசனம் அதுதான் சொல்றது, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனா இந்த பணம் நம்மை அநேக நேரத்துல நம்மள என்ன பண்ணிரும்? சாக வச்சிரும். ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கலாம். மத்தேயுவின் புஸ்தகம், மத்தேயு 26வது அதிகாரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு நபர். இந்த நபரை குறித்து தெரியாத ஆட்களே இருக்க மாட்டோம். 26வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாமே. 12ல இருந்தே வாசிங்க. இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றியது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாய் செய்கையா இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியாத்து, அப்பொழுது 12 ஒருவர் ஆகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியத்துக்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த யூதாஸ் காரியோத் என்பவனுக்கு பண ஆசை வந்ததை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த வசனம் ரொம்ப அழகா இருக்குது. அத மறுபடியும் வாசிங்க. 14ல அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியத்துக்கு போய் நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்க போகிறேன். நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். நீங்க எனக்கு என்ன செய்வீங்க? நான் காட்டி கொடுக்கிறேன், ஆனா எனக்கு என்ன செய்வீங்க? அதனால எனக்கு லாபம் என்ன? நான் காட்டி கொடுத்தனா எனக்கு லாபம் என்ன? சில நேரத்துல நம்ம லாபமாக நினைக்கிறதான காரியங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற, தேவனால் வைக்கப்படுகிறதான இடரல். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறதான அந்த இடரல் நம்ம என்ன பண்ணிரும்? சாவா என்றதான அந்த சாவுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துரும். இந்த இடத்துல அந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். கடைசியில மொத்தத்தினாலே இந்த யூதாஸ் என்ன பண்றான்? தேவனை காட்டி கொடுக்கறத பார்க்கணும். அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கறான். காட்டி கொடுத்தான். சரி, இதோட அது சந்தோஷமா இருந்துச்சா, முடிந்ததா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. நீங்க அந்த 15வது வசனத்தை வாசிக்க, 27வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்கும் போது 1ல இருந்தே வாசிங்களே. விடியற்காலமான போது சகல பிரதான இல்ல 3 1ல இருந்தே வாசிங்க. விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி, இப்போ விரோதமாய் ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதிகளாகிய பொந்தியு பிலாத்து என்பவரிடத்தில் ஒப்புவித்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு, இப்போ மனஸ்தாபப்படுகிறதான ஒரு சூழ்நிலை. பணத்துக்காக இப்ப என்ன பண்ணினா, ஆசைப்பட்டு பணத்துக்கு மேல ஆசைப்பட்டு இவன் என்ன பண்ணினா காட்டி கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் மறுபடியும் என்ன பண்றான்? மனஸ்தாபப்படுகிறான்.
அதுக்கு முன்னாடி இருக்கிறதான ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமே. சரி, அதனுடைய தொடர்ச்சி தான். அப்பொழுது அவன் அந்த 24 இருந்து அப்படி தொடர்ந்து வாசிங்க. 4வது வசனம். குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன, அது முன்பாடு என்றார்கள். இப்போ குற்றமில்லாத ரத்தத்தை என்ன பண்ணினா காட்டி கொடுத்துட்டான். இப்போ மறுபடியும் போய் அதை சரி அந்த இடரலை சரி பண்றதுக்கு நினைக்கிறான். ஆனால் அது சரி பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக அந்த இடத்துல காணப்படுறத பார்க்கணும். சில இடர்கள் நமக்கு முன்பாக வைக்கப்படும் போது அப்பொழுதே அதை என்ன பண்ணிடணும், சரி, அதாவது அதுல சிக்கி விடாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக அதுல இருந்து என்ன பண்ணிடணும், தப்பிச்சு போயிடணும். தப்பிச்சு போகல அப்படின்னா அதை மீண்டும் சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அங்க காணப்படுகிறத நம்ம பார்க்கணும். அப்ப இன்னைக்கு இந்த வசனத்துல இருந்து ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு காரியம், இந்த யூதாஸ் முன்னாடியும் அந்த இடரல் வைக்கப்பட்டதை நம்ம பார்க்கணும். அப்ப அதை தொடர்ந்து வாசிக்கும் போது எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நாட்டு கொண்டு செத்தான். இப்போ ஒரு சின்ன ஆசை, அந்த பண ஆசை எங்க கொண்டு போய் நிறுத்திடுச்சு. இப்போ அந்த காசும் போச்சு. காசையும் கொண்டு போய் எங்க வீசினா, சில நேரத்துல நம்மளும் எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் சொன்னாரு, ஒரு திருடனை பிடிச்சிருக்காங்க. திருடனை பிடிச்சு அந்த திருடனை பிடிச்சு விசாரிக்கும் போது அடிச்சு அவன் அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு கேட்டா அவன் சொல்லியிருக்கான், திருடுறதான் திருடிட்டு அதில் ஒரு பங்கு கொண்டு போய் காணிக்கை போட்டு வந்துடுவோம், அதாவது கோயில்ல கொண்டு போய் கோயில்ல நாங்க போட்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னா. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, இவரும் கொண்டு போய் ஆலயத்துல தேவாலயத்துல வீசின்னு வந்தாங்க. எதை ஆசைப்பட்டானோ அது ஒன்றுக்கும் உதவாமல் போயிடுச்சு. எந்த இடர்கள் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டதோ அது இவனுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. அப்ப இந்த இடரல் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டதானால் அந்த இடரல் நமக்கு முன்பாக வைக்கப்படும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், அது நயா பைசாக்கு நமக்கு பிரயோஜனம் இல்லாதது. எந்த கண்களால சிம்சோன் விழுந்து போனானோ அந்த அந்த பெண்ணை அவங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, இவன் திரும்ப போறதுக்குள்ள வேற ஒருத்தருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. அப்போ அந்த இடரல் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் நமக்கு பிரயோஜனமற்றதாக போய்விடுகிறத நம்ம பார்க்கணும். அப்போ இது மாத்திரமல்ல, அதாவது நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறதான இந்த இடரல்கள் எல்லாமே எப்படிப்பட்டதாக தான் காணப்படுது, நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக தான் காணப்படுது. நீங்க தொடர்ந்து அப்படியே வாசிக்கும் போது நீங்க அந்த வசனத்துல அந்த யூதாஸ் காரியத்தோட நிலைமை எப்படிப்பட்டதாக முடிந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் நான்கு கொண்டு செத்தான். அது அவனையும் அழிச்சிருச்சு. அவன் ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைச்சு எடுத்துக்கொண்டதான அந்த பணத்தையும் பிரயோஜனம் இல்லாமல் ஆக்கி போட்டது. இப்போ ரெண்டு பேர்த்த குறிச்சு பார்த்தோம். ஒருத்தன் கண்களால் இடறினவன், இரண்டாவது ஒரு மனுஷன் யாரு, பண ஆசையினால் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவன், அதாவது அந்த இடரிலே சிக்குண்டு போனவனை பார்க்கணும். இன்னும் ஒரு மனுஷனை குறிச்சு நம்ம பார்க்கும்போது, மரண பயத்தினால் ஒரு இடரல் வரும் அப்படிங்கிறத நம்ம வேதவசனத்துல வாசிக்கிறோம். மரண பயம், சில நேரத்துல இந்த மரண பயமும் கூட நமக்கு மிகப்பெரியதான ஒரு இடரலாக நமக்கு மாறிடும். ஐயோ நான் செத்து போயிருவணும் அப்படின்னு நினைச்சா, ஐயோ நான் செத்து போயிடும் அப்படின்னு நினைச்சு ஆண்டவருக்கு விரோதமான, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தோமானால் நாம் இடறி போய் விடுவோம். நீங்க ஒரு மனுஷனை, தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனுஷன், தேவனுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனுஷன் தேவனுடைய மார்புல சாய்ந்து கொண்டிருந்ததான ஒரு மனிதன் யாரு? தேவனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இருதயத்துல சாய்ந்தவர்.
அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பேதுருதான் ஸ்தோத்திரம். சரி, இந்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். மார்க்கின் சுவிசேஷம் மார்க்கு 14:30 எடுத்து வாசிக்கும் போது இந்த பேதுருவுக்கு ஒரு இடரல் வந்தது, ஆதாமுக்கு ஒரு இடரல் வந்துச்சு. எதனால? என்ன? கீழ்ப்படியாமையினாலே ஒரு இடரல் வந்ததை நம்ம பார்த்தோம். ஒரு நிமிஷம். ஆதாமுக்கு ஆதாம் ஏவாளுக்கு கீழ்ப்படியாமையினாலே இடரல் வந்துச்சு. ரெண்டாவது ஒரு மனுஷனை குறிச்சு பார்த்தோம், சிம்சோனுக்கு கண்களினால இடரல் வந்துச்சு. மூணாவது பண ஆசையினால் ஒரு இடரல் வந்தது. யாருக்கு? யூதாஸுக்கு. இப்ப நாலாவதா மரண பயத்தினால் இடரல் அப்படிங்கறதான ஒரு பேரோட இந்த பேதுருவை நம்ம பார்க்க போறோம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது 14:30 வாசிக்கும் போது இன்றைக்கு இந்த ராத்திரியிலே முன்பாக சொல்லுகிறேன். இதே 14:72 வாசிக்கும் போது இப்போ சில நேரத்துல நமக்கு இடரல் வரதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்மளை எச்சரிப்பார். நல்லா இந்த காரியத்தை சொல்ல கொஞ்சம் கவனிங்க. இந்த காரியத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரத்துல நமக்கு முன்பாக ஆண்டவரே அந்த இடரலை வச்சாலும் அதுக்கு முன்னாடியே இப்படிப்பட்டதான இடரலை உனக்கு வைக்க போறேன் அப்படிங்கறத ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? உணர்த்திடுவாரு. ஆதாமுக்கு உணர்த்தினாரா? ஆதாமுக்கு உணர்த்தினாரா இல்லையா? என்ன உணர்த்தினாரு? இங்க இருக்கிற எல்லாத்தையும் நீ பண்ணலாம், எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம், ஆனா சொன்னாரா? அப்போ இந்த இடரல் வரும், நீ என்ன பண்ணிடக்கூடாது? இடறிவிடக்கூடாது. இடறிவிடக்கூடாதுன்னா அந்த இடத்துல என்ன பண்றாரு ஆண்டவர்? அந்த எச்சரிப்பை கொடுக்கிறார். சிம்சோனுக்கு ஆண்டவர் சொன்னாரா? தாயின் கருவில் இருக்கும் போதே சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவும் சொன்ன வார்த்தைகளை இவனுக்கு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? அதே மாதிரி இவனை வளர்த்தார்கள். என்ன வார்த்தை சொன்னாங்க? குடிக்க கூடாது, அதாவது உன்னுடைய தலையில இருக்கிற மயிர் என்ன பண்ணக்கூடாது? சிரைக்கப்படக்கூடாது. இப்படிப்பட்ட அதாவது அது ஒரு நல்ல வார்த்தை அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? நியாயாதிபதிகளின் காலத்துல நஸ்ரேய விரதம் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டதான கட்டளைகள். நீங்க என்ன பண்ணக்கூடாது? திருமணம் பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது? செத்த உடல்களை தொடக்கூடாது, செத்த உடல்களை தொடவே கூடாது, மயிர் கத்திரிக்கல் ஆகாது. இப்படி பல காரியத்தை ஆண்டவர் ஏற்கனவே அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாரு? சொல்லி எச்சரிச்சுட்டாரு. சரி, அவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா இப்ப பேதுருவுக்கும் அதே மாதிரிதான் முன்னமே ஆண்டவர் இதை எச்சரிக்கிறார். இதுக்கு முன்னாடி இன்னொரு மனுஷன் பார்த்தோம், யூதாஸுக்கும் ஆண்டவர் எச்சரித்தார். என்னன்னு எச்சரித்தாரு? அந்த அவங்க அந்த பந்தி இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இதுல இருக்கிற ஒருத்தன் தான் என்ன பண்ணுவான்? என்னை காட்டி கொடுப்பான். அப்பவும் எச்சரிக்கிறாரு. அப்போ எப்பொழுதுமே நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இடரல் நமக்கு முன்பாக வைக்கப்படும் போது தேவனாகிய கர்த்தர் அதை முன்னமே நமக்கு எச்சரிப்பார். இதை உணராமல் போகும்போது இதை நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம அதாவது ஒரு பொருட்டாய் எடுத்துக்கொள்ளலனாதான் என்ன நடக்குது? அந்த இடரிலே நாம் இடறி விடுகிறோம் அப்படிங்கறத வேத வசனம் நமக்கு இங்க தெளிவாக சொல்றத நம்ம பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப நீங்க தூங்குறீங்களான்னு கேட்க மாட்டேன், ஏன்னா அடுத்து நான் அதுதான் கேட்பேன், உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. சரி, அப்போ அந்த இடர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அதுதான் இங்க பண்றாரு. இந்த வசனத்தை வாசிக்கும் போது, பேதுருவை குறித்து வாசிக்கும் போது 30வது வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுவதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே எனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு தடவை 2 தடவை இல்ல 3 தடவை என்னை என்ன பண்ணிடுவ? மறுதலிப்பாய். கர்த்தர் எச்சரிக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பேதுருவை எச்சரிக்கிறத பார்க்கணும். ஆனா எப்ப இவன் இடறான், இந்த எச்சரிப்பு வருது, எப்ப இடரல் வருது அப்படின்னா
மரண பயம் அவனை பிடிக்கும் போது என்ன வந்தது? இடரல் வருது. ஐயோ செத்துருவோமோ, போட்டு போன அடிச்சு கொண்டு போடுவாங்களே அப்படின்னு நினைக்கும் போது, இன்னும் சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவானவரே இந்த வாங்குறாங்க, இவரோட சீசர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்த உடனே அந்த மரண பயம் வந்த உடனே சொல்றாரு அவர் யாருன்னே தெரியாது. இப்போ என்ன பண்றாரு? அது அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாரு? ஐயோ அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க முதல்ல. அடுத்தது இன்னும் நம்ம சொல்ற மாதிரி அதுவா வரும் இல்ல, சபிக்கிறதுல என்னென்ன சொல்லி சபிச்சிருப்பாங்க. சபிக்கவும் ஐயோ எனக்கு சத்தியமா இவர் என்ன பண்ணவே தெரியாது, யாருன்னு எனக்கு தெரியாது. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். 1 இல்ல 2 இல்ல 3வது முறை சொல்லும் போது அவனுடைய இருதயம் குத்தப்படுகிறத பார்க்கணும். அவனுடைய இருதயம் குத்தப்படுது. குத்தப்பட்டதுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குது? அடுத்தது என்ன பண்றான்? அவன் அழுது கொண்டு நிற்கிறதை அவன் அந்த வசனம் ரொம்ப அழகா அந்த 3வது தடவை அவன் சபிக்கிறான். இது மறுதளித்த உடனேயே சேவல் கூவுது. ஆண்டவர் சொன்ன அந்த உணர்த்துதல் அங்க வருது. சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிடுவ? எச்சரிக்கிறாரு, அதை மறுபடியும் உணர்த்துறாரு. இங்க வாசிக்கும் போது இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் நடந்ததான அநேக காரியங்கள் நமக்கு தெரியும். இதனுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்க்கும்போது 72வது வசனத்தை வாசிக்கும் போது மிகவும் அழுகை வருகிறத. அப்போ இந்த மரண பயம் நம்மை அழுகைக்குள்ள கொண்டு போகும். ஆனா இங்க ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்னன்னா, மறுபடியும் அவன் உணர்த்தப்பட்டவனாக எந்த மனிதர்கள் மத்தியிலே அவன் தன்னுடைய உயிருக்காக பயந்தானோ அதே மனிதர்களுக்கு முன்பாக அந்த பேதுரு மீண்டும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் பிரசங்கம் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தேவனுடைய அந்த திட்டத்தை மாற்ற நிறைவேற்றுவதற்கு ஆரம்பிக்கிறான். அது நிமித்தமாக அவன் எந்த காரியத்தை குறித்து பயந்தானோ அதே போல அவன் மரணித்து போனதை நம்ம பார்க்கணும். பேதுருடைய மரணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பேதுருடைய மரணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? உயிரோடு அக்கா கரெக்டா சொல்றாங்க. அந்த மனுஷனை பேதுருவை உயிரோட என்ன பண்ணாங்கன்னா தோல் உரித்தாங்க. ஒருவேளை வாய்ப்பு இருந்தா அடுத்த முறை அவங்களுக்கு அந்த வீடியோஸை காட்டுறாங்க. அதாவது சும்மா ஒரு இது மட்டும் எடுத்திருக்காங்க, எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. இதுல இருந்ததான அவருடைய சீஷர்கள் ஒவ்வொருவரையும் ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து மாதிரியே தலைகளா கட்டி அதாவது தலைகளாக கட்டி கொண்டாங்க. இன்னும் ஒரு சிலரை என்ன பண்ணாங்கன்னா கூர்மையான ஒரு தண்டு, ஒன்று பெரிய தண்டு இருக்கும். அந்த தண்டு மேல என்ன சொல்ல போனா ஒரு பேனா இருக்குன்னு வைங்களேன். ஒரு பேனா இருக்குது அப்படின்னா இந்த பேனா எப்படி ஷார்ப்பா இருக்குது இல்லையா, இந்த மாதிரி ஒரு நல்ல உயரமான எல்லாரும் பார்க்கக்கூடியதான ஏறத்தாழ 8 அடி 9 அடி உயரம் இருக்கக்கூடியதான ஒரு மரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல கூர்மையா செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த கூர்மையான அந்த இது மேல அவனை அடிக்க மாட்டாங்க, துன்புறுத்த மாட்டாங்க. ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்வாங்க, இந்த மனுஷனை கொண்டு போய் மேல அதாவது சமணங்கால் போட்டு உட்கார வச்சிருவாங்க. இந்த கூர்மையா இருக்கிறது மேல இன்னும் சொல்லணும்னா அந்த ஆசனவாய இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு வந்துருவாங்க. இது என்ன ஆகும்னா பிற்காலத்துல வந்து அதுல ஃபுல்லா வந்து என்ன பண்ணி விட்டுருவாங்கன்னா எண்ணெய் தடவி விட்டுருவாங்க. எண்ணெய் என்ன பண்ணும்? வழுக்கும். அப்போ இவன் மேல இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கானா, உட்கார்ந்துட்டு இருக்கும் போது உட்கார இது கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய உடம்புடைய வெயிட்னால என்ன ஆகும், கீழே இழுக்கப்படும். கீழே இழுக்கப்படும் போது ஆசனவாய் வழியா மேல ஏறி உடம்பு வெளியில மேல வந்து தன்னுடைய உச்சந்தலை மூலமா அது என்ன பண்ணிடும், மேல வந்து. சீஷர்கள் மரித்து போனதெல்லாம் அப்படிதான். 12
அந்த சீஷர்களுடைய வாழ்க்கையும் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு அவங்களுடைய முடிவுகள்லாம் அவ்வளவு கொடூரமானதா இருந்திருக்கதை நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம ஊர்ல ஒருத்தர் வந்து செத்து போறாரு. யாரு? தோமா. அவர் எப்படி இறந்தாருன்னு யாருக்கு தெரியும்? போன முறை நானும் மனைவில அங்க தோமாவுடைய அந்த பரங்கிமலைக்கு போனப்ப எங்களுக்கு ஒரு ஆசை, எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் ஒரு தடவை அந்த இடத்த காட்டணும்னு. போலாமா ஒரு நாள்? கர்த்தருக்கு சுத்தமான நிச்சயமா போகலாம். சரி, நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படிப்பட்டதான மரணத்துக்கு தான் அந்த பேதுரு என்ன பண்ணா? பயந்தான். வேத வசனத்துல ஒரு வார்த்தை இருக்குது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. யோபு சொல்லும் போது நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. இந்த பயம் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி வைக்கப்படுறதான மிகப்பெரிய ஒரு இடரல். நல்லா புரிஞ்சுக்கணும். சிலருக்கு எந்தெந்த காரியத்தை குறித்து நம்ம பயப்படுறோமோ, ஐயோ இப்படி ஆயிருமோ, ஐயோ அப்படி ஆயிருமோன்னு நம்ம பயந்தோம்னா அந்த பயமே அதை என்ன பண்ணிரும்? அப்படி ஆக்கிரும். அதனாலதான் ஆண்டவர் வேத வசனத்துல 365 தடவை சொல்லி இருக்கிறாரு, நான் எண்ணி பார்த்ததில்ல சொன்னதை கேட்டு சொல்றேன். 365 முறை என்னன்னு எழுதியிருக்குதாமா? பயப்படாதே எழுதியிருக்கு. அப்போ அந்த பயம் அப்படிங்கிறது நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறதான மிகப்பெரிய ஒரு இடரல். அப்படிப்பட்டதான இடரல் தான் இந்த மரண பயம் அப்படிங்கிறதான இந்த இடரல் யாருக்கு முன்பாக வைக்கப்பட்டது? பேதுருக்கு முன்னாடி வைக்கப்பட்டது. இவன் அந்த இடத்துல இடறனா, ஆனாலும் அவன் தான் உணர்ந்தவனாக மறுபடியும் என்ன பண்ணிடுறான்? தேவனுடைய சமூகத்துல அவன் வந்து நிற்கிறான். அந்த மற்ற காரியங்கள் ஒருபுறம் இருந்தாலும் அவன் மூலம் அவன் மறுபடியும் தன்னை தானே அர்ப்பணித்ததை நிமித்தமாக ஒரே பிரசங்கத்துல 3000 பேர், அடுத்த பிரசங்கத்துல 5000 பேர், இப்படி பல ஒரு ரட்சிப்பின் பாதையில அவனை நடத்தினதை நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம். நல்லா ஒரு காரியத்தை கவனிக்கணும். இப்படிப்பட்டதான மரண பயமும் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறதான இடரல். முதல்ல என்ன இடரல்? முதல் இடரல் என்ன? முதல் இடரல் கண்களினால இடரல். இரண்டாவது கீழ்ப்படி ஆதாம் ஏவாளுக்கு இருந்ததான போது டாபிக் சொல்லாம விட்டேன். ஓகே, இரண்டாவது இடரல் ஆதாம் ஏவாளுக்கு முன்பாக வைக்கப்பட்டதான ஒரு இடரல். என்ன இடரல்? கீழ்ப்படியாமையின் இடரல். மூணாவது இடரல் பணத்தினாலே வந்ததான ஒரு இடரல். நாலாவது இடரல் மரண பயத்தினால் வருகிறதான இடரல். இது எல்லாமே நமக்கு முன்பாக வைக்கப்படும். ஆனா ஆவியானவர் தெளிவா சொல்றாரு, நான் ஒவ்வொரு காரியத்துல நீ பயப்படாம இருந்தேன்னா, இந்த பண ஆசைகள் இதெல்லாம் வரும்போது அதை மேற்கொண்டாயானால் நீ நித்திய ஜீவனுக்கு எசேக்கியேல் புத்தகத்துல வாசிக்கிறோம், நீ பிழைக்கவே பிழைப்பா என்று வேத வசனத்துல நம்ம வாசிக்கிறத பார்க்கிறோம். அந்த முதல் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது 21 நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீதிமான் எச்சரித்த பின்பு நீ அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். இப்போ அந்த நீதிமானுக்கு முன்னாடி வைக்கப்படுகிறதான அந்த இடரிலே அவன் சிக்கி விடாதபடிக்கு அவன் எச்சரிக்கப்பட்டு அவன் பாவத்தை விட்டு விட்டானால், மறுபடியும் அவன் பாவம் செய்யலைனா அவன் பிழைக்கவே பிழைப்பான். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கிட்ட ஏன் இந்த காரியத்தை கொண்டு பேசுறாருன்னா, நம்ம பிழைக்கணும்னு கர்த்தர் என்ன பண்றாரு? விரும்பல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம பிழைக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்ம அதுக்காகத்தான் இந்த வசனங்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சீக்கிரமா பார்த்து நம்ம முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நேரம் இன்னும் ஒரு 10 நிமிஷங்கள் மாத்திரம் இருக்கிறதுனால இன்னும் ஒரு மனுஷனை குறித்து நம்ம இங்க தியானிக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்ததான ஒரு இது பூமியில மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல, பரலோகத்திலையும் இப்படிப்பட்டதான இடரல்கள் வைக்கப்படுகிறத பார்க்கணும். பரலோகத்துல இடரல்கள் வைக்கப்படுகிறதா? இருக்குமாங்க? பரலோகத்துல இருக்குமா? பூமியில தான் நமக்கு சோதனைனா, அங்க போனாலும் நமக்கு சோதனை தானா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்குது. நீங்க நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அங்க
இப்ப இனி வரக்கூடியதான நாட்கள்ல இப்படிப்பட்டதான சோதனைகள் இருக்காது. நல்லா அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது எப்ப இருந்துச்சு அப்படின்னா இந்த பூமி உருவாக்கப்படுவதற்கு முன்பாக இருந்தது. தேவனுக்கு பரலோகத்துல ஒரு மனுஷன் ஆராதனை பண்ணிட்டு இருந்தான். அவன் பேர் என்ன? அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, விடிவெளி. ஓகே, அது இன்னொரு பேர் இருக்கு. ஒருத்தருக்கு தான் ஞாபகம் தோத்துரும். அவன் பேர் என்ன? கேரு. எங்க வாசிக்கும்? சரி, அந்த காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இவனுக்குள்ள இன்னைக்கு இந்த கேரு மூலமாக ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறதான காரியம் பெருமையினால் வருகிறதான இடர். பெருமையினால இந்த கேரு என்ன பண்றான், இவன் தேவனால உருவாக்கப்பட்டவன் தான். தேவனுக்கு ஆராதனை செய்வதற்கு இவன் ரொம்ப அதாவது தேவனை ஆராதிப்பதற்கு இவனை தன்னைத்தானே அர்ப்பணித்தவன் தான். ஆனா இவனுக்குள்ள ஒரு பெருமை வருது. பெருமை, என்ன சொல்ல போனா நானே இருக்கேன்னு இந்த மாதிரி. அந்த நாட்கள் அந்த கேரு என்ன பண்ணாலும் கிண்ணறங்களை வாசித்து தாளங்களை, அதாவது அவன் வர்ஷிப் செக்ஷனுக்கு அவன் தான் தலைவனா இருந்தான். கர்த்தரை ஆராதிப்பதற்கு தலைவனாக தெரிந்தெடுக்கப்பட்டவன் தான் யாரு? கேரு. ஆனா இந்த கேருவுக்குள்ள இப்ப என்ன வந்துருச்சு, நான் சூப்பரா ஆராதனை பண்றேன் அப்படின்றதுனால இந்த கேருவுக்குள்ள ஒரு காரியம் வந்துருச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன், ஆண்டவருக்கு மேல ஏறுவேன். அந்த வசனங்களை வாசிக்கும் போது எசேக்கியேல் 28:11 வாசிங்க பார்க்கலாம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், யஸ்பி, 15வது இதெல்லாம் வாசிங்க. அவ்வளவு வாசிங்க. யஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்யம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னு உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன பண்ணுதா? உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நமக்கு இவ்வளவு தங்கம் வாங்கினாலே எவ்வளவு சந்தோஷம் இல்ல? அப்ப இவ்வளோ வச்சிருக்கவை, அதாவது இவ்வளவு என்ன பண்ணுதா? அவனை மூடிக்கொண்டிருக்குது. அப்ப இவனுக்குள்ள அந்த பெருமை வரலாம்ல? நான் யாருன்னு தெரியுமா, என்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு ஒண்ணே தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் உன் வேத வாக்கியங்களும் உன் நாமஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. நீ எதுக்காக உருவாக்கப்பட்டவன்? காப்பாற்றப்படுவதற்காக உருவாக்கப்பட்ட கேரு, அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். உன்னை எங்க வச்சேன்? பரிசுத்த பர்வதத்துல வச்சேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி என்ன பண்ணப்படல? உன்னிடத்துல அநியாயம் கண்டுபிடிக்கப்படவில்லை. தொடர்ந்து போய் வாசிக்கும் போது உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்று இருந்தாய். வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து. என்னதுனால கொடுமை அதிகமாச்சு? வியாபாரத்தின் மிகுதியினால். உன்னை ஆசீர்வதிக்க அந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த மிகுதியினால இது என்னவா மாறிடுச்சு? அநியாயமா மாறிடுச்சு. இது அநியாயமாக மாற்றப்பட்டது. அநியாயமாக மாற்றப்பட்டது நிமித்தமாக அந்த வசனத்துல ரொம்ப அழகா அங்க சொல்றத பாருங்க. அது இது அதாவது அநியாயம் வந்ததுனால இப்ப என்ன வந்துருச்சு? கொடுமை வருது.
அந்த அநியாயத்திலிருந்து கொடுமை, அதாவது கொடுமை பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். கொடுமை வந்துச்சு. தொடர்ந்து வாசிக்கும் போது கொடுமை அதிகரித்து பாவம் செய்தாய். இப்போ பரலோகத்திலேயும் இப்படிப்பட்டதான ஒரு கொடுமை நடந்ததை பார்க்கணும். அப்ப ஏன் இப்படி நடந்துச்சுன்னா, இந்த வியாபாரத்தின் மிகுதியினால். அப்போ அந்த பெருமை அவனுக்குள்ள வந்தது நிமித்தமாக இவன் என்ன பண்ண போறான், மேட்டிமையாய் அவன் மாறுகிறத பார்க்கணும். நீங்க 5வது வசனத்தை வாசிங்களே. 4:5 உன் ஞானத்திலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். எதனால இருதயம் எதனால மேட்டிமை ஆகுது? செல்வத்தினால். அந்த பணம் சேர்ந்த உடனே ஒரு பெருமை வருது. அந்த பெருமையினால என்ன வருது? மேட்டிமை வருது. இந்த மேட்டிமை என்ன பண்ண செய்யுதுன்னா, ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் அப்படின்னு அந்த இடத்துல சாபங்களை கொண்டு வரத பார்க்கணும். அப்போ இந்த மேட்டிமை, இந்த பணம், அந்த பெருக்கம் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறதான மிகப்பெரிய இடரலாக காணப்படுது. எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு அதாவது பொருள் அதிகமா வருது அல்லது செல்வம் அதிகமா சேருதுன்னா, இன்னும் அதிகமா கர்த்தருக்காக என்ன பண்ணணும்? அந்த ஆசீர்வாதங்களை மாற்றணும். அது நிமித்தமாக அதனுடைய பிரயோஜனம் எப்படி இருக்கும்? கர்த்தருக்கு பிரயோஜனமாகணும். இல்ல நான் கர்த்தருக்கு மேல என்ன பண்ணுவேன்? ஏறுவேன். அந்த எண்ணம் வந்த உடனே அவனுடைய வாழ்க்கை தள்ளப்பட்ட தூதராக மாற்றப்படுகிறத பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை வாசிக்கும் போது அதனுடைய ஆண்டவர் அங்கிருந்து தள்ளி விடுறத சொல்லியிருப்பாரு பாருங்க. வசனம் எத்தனாவது? 16. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் இப்ப என்ன பண்றாரு? இந்த பெருமை வந்தோன்னு ஆகாதவன் என்று தள்ளி. அப்போ இந்த பெருமை வந்துச்சுன்னா, இந்த இடர், பெருமை என்றதான இந்த இடர் வரும்போது தேவனுடைய சமூகத்தில் நம்ம எப்படிப்பட்டவங்களா மாறிடுறோம்? ஆகாதவன். இவன் ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் ஆண்டவர் மாற்றி போடுகிறத பார்க்கணும். அதை தொடர்ந்து வாசிக்கும் போது காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த ஒரு தரிசனத்தோடு இருந்ததான உன்னை அக்கினிமயமான கற்கள் நடுவே அந்த பாதுகாப்பான இடத்துல ஒரு நல்ல அந்த பர்வதத்தின் மேல எல்லாராலும் புகழப்படுகிறதான அந்த இடத்துல இருந்த உன்னைய அந்த இடரலின் நிமித்தமாக தள்ளி போடுவேன் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். அழித்து போடுவேன். அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, அதை அழித்து போடுவேன். உன் அழகில் எதனால? அழகினால். அழகு இதுல சொல்லுவாங்க, அழகு என்னைக்குமே ஆபத்து. அழகினால் அந்த உன் அழகில் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. கெடுத்தாய். உன்னை இது எதனால நடக்குதுன்னு பாருங்க. அந்த மினுக்கினால ஞானம் கெட்டு போகுது. அழகினால இருதயம் மேட்டிமை ஆகுது. அழகினால இருதயம் மேட்டிமை ஆகுது. மினுக்கினால ஞானம் கெட்டு போகிறத பார்க்கணும். அடுத்தது இது ரெண்டும் இருக்கிறதே ரொம்ப மோசமானது. அப்போ இது நமக்கு முன்பாக வைக்கப்படுகிறதான மிகப்பெரிய ஒரு இடர். தொடர்ந்து வாசிக்கும் போது இப்போ நம்ம அங்க பார்த்தோம், யாருகிட்ட பார்த்தோம்? வேடிக்கை சிம்சோன் கிட்ட பார்த்தோம். எப்பொழுதுமே தேவனுடைய சித்தத்தை விட்டு நாம் வெளியேறும் போது நாம் வேடிக்கை காணப்படுகிறதான
ஒரு வேடிக்கை பொருளாக மாறி போயிடும். அல்லேலூயா. சர்க்கஸ்ல எல்லாம் எதை வச்சு வேடிக்கை கட்டுவாங்க? மிருகத்தை வச்சு. இன்னும் சொல்ல போனா அங்கேயாவது பரவாயில்ல, இந்த ரோட்டு சைடுல எல்லாம் ஒரு வேடிக்கை கட்டுவாங்க, பாத்துருக்கீங்களா? என்னத்தை வச்சு? குரங்க கண்ணு கேவலமா மாத்திடுறாங்க. தோத்துறோம். அல்லேலூயா. நம்ம சிரிக்கிறதுக்காகவோ இல்லையா, அதை யோசிக்கும் போது எனக்கே பயமா இருக்கு. தோத்துறோம் இல்ல, வேடிக்கை பொருளாக மாற்றி போடுவேன் என்று வேத வசனத்துல சொல்றாங்க. அப்போ இது இந்த வசனங்களை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், அந்த நேரத்துல தப்பிக்காம சிக்குனதான். அந்த இடர்கள் நமக்கு முன்பாக வைக்கப்படும் போது அதை தப்பிக்கிறதுக்காக அந்த இடர்ல நமக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு நம்ம பயந்து அந்த இடர்ல சிக்குண்டு போனது நிமித்தமாக தேவ தரிசனம் மாற்றப்படுகிறத பார்க்கணும். தேவ தரிசனம் மாற்றப்படுவது மாத்திரமல்ல, தேவனுடைய அந்த ஆசீர்வாதங்களை இழக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழக்கிறது மாத்திரமல்ல, நாம் வேடிக்கை பொருளாக மாறிவிடுவோம். அதாவது நம்ம ஸ்லாங்ல சொல்லணும்னா கேவலப்பட்டு போறோம் அப்படிங்கறத வேதவசனம் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு ஆவியானவர் ஒரு 5 காரியத்தை நமக்கு உணர்த்தி இருக்கார். என்னென்ன? முதல்ல என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படியாமையினால் இடர்கள். யாருக்கு? ஓகே, வெரி குட், சூப்பரா தம்பி சொல்றேன். ஓகே, ரெண்டாவது கண்களினால் இடர்கள். யாருக்கு? சிம்சோனுக்கு. 3 பண ஆசையினால் இடர்கள். யாருக்கு? யூதாஸ் காரியோத். 4 பேதுருக்கு எதனால இடர்கள்? மரண பயம். எத்தனை பேருக்கு அந்த மரண பயம் இருக்குது? நடுராத்திரி 12 மணிக்கு வீட்டு விட்டு வெளியில போகும்போது தெரியும் சோத்திரம். அந்த நேரத்துல பக்கத்துல ஒரு நாய் எந்திரிச்சு ஓடிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த நேரத்துலதான் நமக்கு அந்நிய பாஷை எல்லாம் வரும். மரண பயத்தினால் இடர்கள். 5 கேது பெருமையினால் இடர்கள். இன்னைக்கு ஆவியானவர் ஏன் இந்த வசனங்களை கொண்டு நம்ம கூட பேசுறாருன்னா, இன்னும் நமக்கு 5 நிமிஷத்துல முடிக்கணும். ஏன் நமக்கு இந்த வசனங்களை கொண்டு பேசுறாருன்னா, இது நமக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லல. ஒருவேளை இருந்தால் இது இந்த இடர்கள்ல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? சிக்கிக் கொள்ளக்கூடாது. எசேக்கியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க. அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது நான் அவன் முன் இடரலை வைக்கும் போதும் அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்தினாலே சாவான். அவன் செய்த நீதிகளை நீ நினைக்கப்படுவதில்லை. நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தைக்காக தான் மறுபடியும் அந்த முன்னாடி வந்தேன். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அந்த இடரல்ல இடறி போயிட்டா அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு நீதி செஞ்சாலும் அது நினைக்கப்படுவதில்லை. எவ்வளவுதான் நம்ம உத்தமமா வாழ்ந்தாலும் அந்த இடரிலே நாம் இடறி போய் விட்டோமானால் நம்மளுடைய நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அந்த இடத்துல ஒரே வார்த்தையில் ஆண்டவர் முடிக்கிறாரு, அவன் பாவத்திலே சாவான். அது பாவமாக மாறிவிடுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கூட பேசுறது என்னன்னா, இப்படிப்பட்டதான இடர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்கு முன்பாக வைக்கிறார். அப்ப வைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடர்ல இடறி விடாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. இந்த நாள் சாயங்காலத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க போறோம். அப்போ இப்படிப்பட்டதான இடர்களோடு தேவனுடைய சமூகத்தில் இருக்கலாமா? அப்ப இன்னைக்கு ஆவியானவர் உணர்த்துறதான காரியம் என்னன்னா, இப்படிப்பட்டதான ஒரு இடர்ல ஒருவேளை நம்ம இடறி போயிருந்தோமானால் 21வது வசனம், நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு. இப்போ நீதிமான் தான் பாவம் செய்ய இனிமேல், அதாவது இதுக்கு முன்னாடி இல்ல, இனிமேல் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால், இனிமேல் அதை செய்யலைனா அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் என்ன பண்ணுவான்? பிழைக்கவே பிழைப்பான். அப்போ இன்னைக்கு ஆவியானவர் சொல்றது, அவன் நம்ம பிழைக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஒருவேளை இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு முன்பாக இருந்ததானால் நம்ம என்ன பண்ணணும்? விட்டு விட வேண்டும். இல்ல அப்படின்னா இனிமேல்
நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு இப்படிப்பட்டதான இடர்களான காரியங்கள் இல்லைன்னா, ஒருவேளை இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒருவேளை இப்படிப்பட்டதான இடர்கள் நமக்கு முன்பாக வந்தால் அதுல சிக்கிக் கொள்ளாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்காக தான் கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதான காரியம். அப்போ நாம் எச்சரிக்கப்படும்படியாக தான் அந்த இடரலை தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிறார். நமக்கு வைக்கிறதான இந்த டெஸ்ட்ல, நமக்கு முன்பாக வைக்கப்படுறதான இந்த பரீட்சையில நாம் தோற்று போனோமானால் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு போகும். நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது, மாதந்தோறும் கர்த்தருடைய பந்தியில ராபோஜனத்துல வந்து காலையில இருந்து நைட்டு வரைக்கும் உபவாசம் இருந்து கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கிறது எல்லாம் எதுக்காக? அவருடைய வருகையில பங்கு பெற வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும். நமக்காக தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டி இருக்கிறதான அந்த பரம கானான், அது எப்படிப்பட்டதான நகரம்? வெளிப்படுத்தல் 21 வாசிக்கிறோமா? 21 21:16. அந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலம் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோயிலான நகரத்தை அளந்தான், அது 12000 ஸ்தாதி அளவாய் இருந்தது. அதன் நீளம் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷன் அளவின் 144 முழமாய் இருந்தது. அதெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் யாருக்காக கட்டி வச்சிருக்காரு ஆண்டவர்? நமக்காக கட்டி வச்சிருக்காரு. நமக்குன்னு நம்ம உறுதியா சொல்ற நம்ம அந்த இடத்துக்கு போறதுக்கு எச்சரிக்கையா இருக்கும். இடர்கள் முன்னாடி வைக்கப்படும் போது இடறி போயிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம பஸ்ல ஒரு முறை பஸ்ல போகும்போது ஒரு பாஸ்டர்மா இருந்தாங்க, சொல்லியிருக்கேன்னா தோத்துறோம். அவர் பாஸ்டர்மா இருந்தாங்க. நம்ம கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஒரு சபையில சபையை வந்து கட்டி நடத்திட்டு இருக்காங்க அவங்க. அந்த பாஸ்டர்மா பக்கத்துல இருக்கிறவங்க அந்த அம்மாவுக்கு தெரியாம காலை ஒரு மிதி மிதிச்சிச்சு. சோத்திரம். அல்லேலூயா. அதுதான் இவங்களுக்கு எதுவான கல்லு. அல்லேலூயா. அவங்களுடைய ஜென்ம சுபாவம் எல்லாம் வெளியில வந்துருச்சு. அப்போ இது எச்சரிக்கையாக தேவனாகிய கர்த்தர் வந்து உணர்த்துகிறதை நம்ம பார்க்கணும். நல்லா கவனிக்கணும். இப்படிப்பட்டதான காரியங்கள், இந்த இடர்கள் வரும்போது அது நம்ம தப்பித்து கொண்டோம்னா தான் நம்ம எங்க போக முடியும்? அப்படி இல்லைன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படல அப்படின்னா அக்கினி கடல்ல தள்ளப்பட்டு போனவர்களாக நாம் காணப்படுவோம். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு உணர்த்துறதான காரியம். ஒருவேளை இடர்கள் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கலாம். எல்லா மனுஷனும் எல்லாருமே ரொம்ப அக்யூரேட்டானவங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அது உணர்த்தப்படும் போது அதுதான் அந்த வெளிப்படுத்தின விசேஷம். சரி, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 21வது வசனம் நமக்கு அழகா சொல்லிச்சு, அவன் மறுபடியும் பாவம் செய்யலைன்னா அவன் பிழைக்கவே பிழைப்பான். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு உணர்த்துறதான காரியம், நாம் பிழைக்க வேண்டும் என்பதற்காக ஆவியானவர் இன்றைக்கு இந்த வசனங்களை குறித்து நம்மோடு ஒரு பேசுகிறார். அப்ப இந்த வசனங்களை கொண்டு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதான மிக முக்கியமான ஒரு காரியம், நாம் பிழைக்க வேண்டும். பிழைத்து எங்க போகணும்? பரம கானானுக்குள்ள போகணும். அதுக்கு எத்தனை வாசல் இருக்குது? 4 வாசல். அதுல எத்தனை கற்கள் பதிக்கப்பட்டு இருக்குது? சரி, அதுக்குள்ள போனோம்னா நமக்கு இன்னும் லேட் ஆயிடும். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போகணும்னா ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படணும்னா இந்த இடர்கள் நமக்குள்ள ஒருவேளை முன்பாக இந்த இடர்ல நம்ம தெரியாம சிக்கி இருப்போமானால் அந்த இடர்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பி வெளியில வரணும். இல்லைன்னா இனிமேல் இப்படிப்பட்டதான இடர்களை நம்ம இடறி போகாதபடிக்கு நம்மளுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறீங்க? இந்த வேலையை ஆண்டவரே, இப்படிப்பட்டதான இடர்கள் எங்களுக்கு முன்பாக வந்திருந்ததானால் ஒரு விசையாக
ஒரு விசையாக எங்களை ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமலோ இப்படிப்பட்டதான காரியங்கள் எங்களுக்குள்ள காணப்பட்டிருந்ததானா ஒரு விசையாக எங்களை மன்னிங்க. அந்த மன்னிப்பு எங்களுக்கு வேணும்ப்பா. ஆண்டவரே நாங்கள் காக்கப்பட வேண்டும். எங்களை காக்கின்ற தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கவலை ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மகனே, கண்ணீரேன் மனமே. மறுபடியும் ஒரு விசை. காக்கும் தெய்வம் கலக்கம் ஏன் மகனே, கண்ணீரேன் மகனே. இதுவரையும் நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. இதுவரையும் நடத்திய தேவன் இனியும் நடத்தி செல்வார். எபினேசர் அவர்தானே. எபினேசர் அவர்தானே. காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கலக்கம் ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே. பாடுகள் சகித்தார் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், ஆடி மகிழ்ந்திடலாம். பாடுகள் சகித்தார் பாடுகள் சகித்தார் பரமனின் வருகையில் கூட சென்றிடலாம், பாடி மகிழ்ந்திடலாம், பாடி மகிழ்ந்திடலாம். காக்கும் தெய்வம் இயேசு இருக்க கவலை ஏன் மனமே, கண்ணீரேன் மனமே, கண்ணீரேன் மனமே. ஆண்டவரே, நீர் எங்களை காக்கின்ற தேவனாகிய கர்த்தர். இந்த நாளிலே 5 உதாரணங்களை பார்த்தோம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறதான இடரல்கள் எப்படிப்பட்டது என்பதை நாங்க இன்னைக்கு பார்த்தோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த நாளிலே இப்படிப்பட்டதான இடரல்கள் நாங்க இடறி போயிருப்போமானால் தயவாய் எங்களை மீட்டெடுங்க. இனி அப்படிப்பட்டதான இடரல்கள்ல நாங்கள் காணப்படாதபடிக்கு எங்களை கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலே கண்களினால் இடறி போனதான ஆண்டவரே சிம்சோனை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, பணத்தினால் இடறி போனதான யூதாஸ் காரியத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, மரண பயத்தினால் இடறி போனதான பேதுருவை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனையோ ஆண்டவரே மனிதர்களை குறித்து 5 பேர்த்த குறித்து நாங்க பார்த்தோம். ஆண்டவரே, இதுல ஏதாவது காரியங்கள் நாங்க இடறுவதற்கு எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தால் ஒரு விசையாக எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீ ரட்சகர் என்பதை நாங்க வேதாகமத்துல வாசிக்கிறோம். அந்த ரட்சிப்பின் பாதையில எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இப்படிப்பட்டதான அந்த இடரல் என்கின்றதான அந்த பாவத்தோடு இதனுடைய விளைவு பாவத்தினால் மரித்தான் என்று நாங்க வேதாகமத்துல வாசிக்கிறோம். எசேக்கியேல நாங்க வாசிச்சோம். ஆண்டவரே, நீதிமான் அந்த நீதியை விட்டு அவன் வழி விலகும் போது அது பாவமாக எண்ணப்பட்டதை பார்த்தோம். துன்மார்க்கனுக்கு அது சாதாரண துன்மார்க்கமா போயிடுச்சு. அது அவனுக்கு தெரியாத ஒரு வழியா போயிடுச்சு. ஆனால் நீதிமான் அந்த
அந்த நீதியை விட்டு தவறும் போது அது பாவம் என்று உங்களுடைய வேத வசனம் எங்களுக்கு தெளிவாக உணர்ந்துச்சு. ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி ஒருவேளை இப்படிப்பட்டதான இடர்கள் எங்களுக்கு முன்பாக இருந்ததான ஒரு விசையாக அந்த பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்து, ஒருவேளை எங்களிடத்தில் இல்லை என்றால் இனி அது எங்களிடத்தில் வராதபடிக்கு எங்களை காத்துக் கொள்ளும்படியாக உண்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். அம்மா, ஒரு விசையாக மனமிறங்குங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க. ராகோஜன பந்திக்கு கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்துங்க. உங்க நாமத்தை மயப்படுத்த உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எச்சரிப்பதை, நீர் எச்சரிக்கிறதான அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த எச்சரிப்புல ஆண்டவரே நாங்கள் அந்த எச்சரிப்பு நிமித்தமாக நாங்கள் பாதுகாக்கப்படுவதற்கும் அந்த பரம கானானை நோக்கி இந்த வாழ்க்கை பிரயாணத்துல நாங்கள் பிரயாணப்படுவதற்கும் அது எங்களுக்கு உதவியாயிருக்கு. பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்றைக்கு விதைத்ததான இந்த விதை ஆண்டவரே 1000 மடங்காக பலன் தர கர்த்தர் உதவி செய்யுங்க. பொறுப்பெடுத்து நடத்தும், ஆசீர்வதிங்க. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படி நாங்கள் நடந்து அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க இயேசுவின் மூலமாய் தாழ்மையோடு கேட்கிறேன் நல்ல பிதாவே.